அனைவருக்கும் வணக்கம். இருளில் இருண்ட சென்னை. நேத்து நைட்டு 9 மணிலேருந்து விடியகாலம் 3:30 மணி வரைக்க சென்னையில பல்வேறு இடங்கள்ல பவர் கட்டு. அது கொஞ்சம் நஞ்ச அவதிலாம் இல்ல. 9 to 3:30 எல்லா பக்கமும் பவர் கட்டு. சென்னை ஃபுல்லா பவர் கட்டு. ஈபி ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, எல்லா பக்கமும் தான்ப்பா ஃபீஸ் போகுது. ஆள் இல்ல. எங்க கிட்ட ஆள் இல்ல அப்படிங்கிறாங்க. சரி. இருக்கிற சென்னையில எல்லா முக்காவாசி வின் பண்ணது எல்லாமே டிவிகே எம்எல்ஏ தான். எம்எல்ஏ கிட்ட போய் சொன்னாலும் என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு அவங்களுக்கும் தெரியல. 200 யூனிட் ஃப்ரீயா தரேன்னு சொன்னீங்க. அப்ப இந்த மாரி பவர் கட் பண்ணா 200 யூனிட் ஃப்ரீ. 500 யூனிட்டுக்குள்ள வந்தா, அது ஒருத்தர் சொல்றாரு, எல்லாருமே ஏசி யூஸ் பண்றாங்க. அப்புறம் சென்னை மாரி பெருநகரங்கள்ல எல்லாம் ஏசி யூஸ் பண்ணாம என்ன யூஸ் பண்ணுவாங்க? இப்போ கிராமமா இருந்தா கூட தூங்கிட்டு இருக்கோம். பவர் கட் ஆச்சு, வெளியில கட்டில போட்டு படுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கலாம். சென்னை மாதிரி பெருநகரத்துல இந்த மாதிரி பண்ண முடியுமா? குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, வேலைக்கு போறவங்க இருக்காங்க, டயர்ட்ல வந்து தூங்குவாங்க. சார், அதாவது திமுக ஆட்சியில 1 ஹவர் 2 ஹவர் தான் பவர் கட் ஆகிட்டு இருந்துச்சு சார். நீங்க மாற்றத்தை விரும்பும், மாற்றத்தை தரும் அரசியல் தானே சார் பண்றீங்க? மாற்றத்தை விரும்பும், மாற்றத்தை தரும் அரசியல்ன்ட்டு டெய்லி 4 ஹவர் 5 ஹவர் பவர் கட்டா? அப்ப நீங்க திமுகவுக்கு மேல இருப்பீங்க போல இருக்கு. சார், அந்த 500 யூனிட்டுக்குள்ள சொன்னது மக்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையா? ஆனா இப்ப புரிஞ்சிருக்கும் சார். 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எல்லாத்தையுமே ஃப்ரீயாவே கொடுத்துடலாம். பல்வேறு இடத்துல, சென்னையில ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியா மட்டும் கிடையாது. சென்னை ஹோல் ஆஃப் த சென்னையில. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று கேட்குறேன். இப்ப ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனிக்கு மட்டும் எப்படி பவர் போகுது? கம்பெனிக்கு மட்டும் எப்படி 24 ஹவர்ஸ் பவர் சப்ளை பண்றீங்க? ஏன் அது பொதுமக்களுக்கு போக மாட்டேங்குது? இப்போ கம்பெனிஸ் இருக்கு, கம்பெனிஸ்க்கு மட்டும் 24 ஹவர்ஸ் பவர் போகுது, நான் ஸ்டாப். இண்டஸ்ட்ரியலுக்கு ஃபுல்லா பவர் நான் ஸ்டாப் போகுது. ஏன் அப்போ பொதுமக்களுக்கு என்னாச்சு? சென்னையில இருக்கிற மக்கள்லாம் அவ்வளோ கொடூரத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. 10 நாளையிலேயே சார். 10 நாள் தான் சார் ஆகுது. 10 நாளுக்குள்ளேவா? டிவிகேவை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, பேசுவோம். அதாவது எங்க கட்சி என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டுமே ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அதிமுகவில் என்ன நடக்குது, அதிமுகவில் என்ன பிரச்சனை இருக்குது, யார் எங்க பிச்சுக்கிட்டு போயிட்டா. அதாவது நீங்க இந்த இந்த இதெல்லாம் நடக்கும்போது பார்க்கும்போது என்ன தெரியுமா தெரியுது? நீங்க எதுவுமே வேலை செய்யலைங்கிறத காட்டாம இருக்கிறதுக்கு அதிமுகவை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தோணுது. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அதிமுக நியூஸ் தான். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, எவ்வளவு கொலை நடந்திருக்குது, எவ்வளவு கற்பழிப்பு நடந்திருக்குது, என்ன திருட்டு நடந்திருக்குது, என்ன தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பிரச்சனை, நம்ம ஆட்சிக்கு வந்தாச்சு, நம்ம தான் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறோம், என்ன பிரச்சனைன்னு அதை பார்க்க சொல்லுங்க சார். விர்ச்சுவல் வாரியர்ஸ. சார், இப்போ உங்க எம்எல்ஏ எல்லாருமே போயிட்டு ஒவ்வொரு ஏரியாவா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாங்க, என்ன நடக்குது, ஒழுங்கா எல்லாமே டாக்டர் வராங்களா, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு பார்க்கறதெல்லாம் ஓகே, சூப்பர். ஆனா ஒரு நர்ஸு மருத்துவ அணியில இருக்கிறவங்க போய் பார்க்கறாங்க அப்படின்னா, நாளைக்கு போயிட்டு என்னென்ன நடக்கும் தமிழ்நாட்டுல? வக்கீல் அணி போயிட்டு கோர்ட்ல நடக்கிறது கரெக்டா நடக்குதான்னு வக்கீல் அணி போய் பார்ப்பாங்களா? ஒரு எம்எல்ஏஸ் போய் பார்க்கறாங்க, ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி போய் பார்க்கறாங்கன்னா ஓகே. உங்க அணியில, உங்க கட்சியில இருக்கிற மருத்துவர் அணி, அது ஒரு நர்ஸ் போய் பார்க்கறாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது உங்க எம்எல்ஏஸ் போய் பார்க்கறாங்க அப்படின்னா ஓகே. எம்எல்ஏஸ் அவங்க அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர், அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு, அவங்க போய் பார்க்கறாங்க. இந்த முசிறியில போய் பார்த்தாரு அந்த எம்எல்ஏ. நேற்று என் தொகுதியில துணை சபாநாயகர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை இப்படி மாற்றி விடுங்க, அப்படி மாற்றி விடுங்கன்னு செம்ம ரைடு விட்டுக்கிட்டு இருந்தாரு. புதுசாக தான் பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க. அவர் சொன்னதுல 100க்கு 100 உண்மை இருக்கு, வச்சுக்கிறோம். ரவிசங்கர் ஐயா அவர்களே, ஒரு பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்கு, நீங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்கீங்க, ஒரு சாமியானா போடலாம், இல்லை பஸ் ஸ்டாப்புக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணலாம். பஸ் ஸ்டாப்புக்கு அங்கே நிற்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை சார். பஸ் ஸ்டாப்ல எங்கேயுமே நிழல் கூட இல்லை சார். அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ரெடி பண்ணுங்க சார். நீங்க ரைடு விட்டதெல்லாம் நான் நேற்று நைட்டு வீடியோ பார்த்தேன். ஹட்ஸ்ஆப். ரைடு விட்டா மட்டும் பத்தாது. ரைடு விடுறப்ப எப்படி, இந்த பக்கம் ஒரு 10 கேமரா, அந்த பக்கம் ஒரு 10 கேமரா, எல்லாருமே போன்ல வீடியோ. காலையில இன்ஸ்டா, ட்விட்டர் எல்லாமே பறக்குது. அப்புறம் சார்,
அதிமுகக்குள்ள என்ன பிரச்சனை? அது எங்க கட்சி பிரச்சனை சார். தூய அரசியலை தருவேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்தீங்க. இன்னைக்கும் கன்னியாகுமரி வழியா லாரி போயிட்டு தான் இருக்குது. டாஸ்மார்க்ல 10 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. 700 சம்திங் கடையை மூடுறேன்னு சொன்னீங்க. அந்த கடையை க்ளோஸ் பண்ண வேண்டியதானே? எந்த கடைன்னு வந்துட்டு எந்தெந்த கடைன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியே விட வேண்டியதானே? அதாவது 1,00,000 ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் கம்மியாக இருக்கிற கடையை மூடுறீங்க, ரைட்டு, மூடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபயர் விடுற பாய்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள் ஃபயர் விடுறதெல்லாம் ஓகே பிரதர்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நீங்கள் நல்லது பண்ணுறீங்க தெரியுமா, அதை ஃபயர் விடுங்க. நான் வேண்டானே சொல்லலை. இந்த ஆட்சியில் நாங்கள் இதெல்லாம் நல்லது பண்ணணும்னு காட்டுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அதை விட்டுட்டு செய்யாததை நான் செஞ்சேன்னு காமிக்காதீங்க. தமிழ்நாட்டை போர்ட் சிட்டியாக மாத்துறீங்க. ஏற்கனவே தூத்துக்குடி இப்பதான் புதுசா போர்ட் கட்டி நீங்க இப்பதான் புதுசா வந்துட்டு போர்ட் சிட்டியா மாட்டுறீங்களா? சங்க காலத்துல இருந்து இருக்குது அது துறைமுகம் தான். தூத்துக்குடினாலே துறைமுகம் தான். சங்க காலத்துல இருந்து. நீங்க என்னமோ இது எப்படின்னா, சிஎம் சார், இது நான் உங்களை இது பண்ணி சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. தமிழ்நாட்டிலேயே இப்பதான் உலகத்திலேயே நீங்க தான் இப்போ முத சிஎம் ஆயிருக்க மாதிரியும், இப்பதான் முத அமைச்சர்கள் வந்திருக்க மாதிரியும், தமிழ்நாடே இப்பதான் டெவலப் ஆகிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். தமிழ்நாட்டில் இப்பதான் வந்துட்டு முதல் பெண் அமைச்சரா? அம்மையார் ஜெயலலிதா யாரு? அம்மையார் முதலமைச்சரா இருந்தப்ப அதுல எத்தனை பெண் அமைச்சர்கள் இருந்தாங்க? அம்மையார் ஜானகி யாரு? பெண் அமைச்சர் மட்டும் இல்ல, பெண் முதல்வர். அதுக்கப்புறம் உங்க குரூப்ஸ் கொஞ்சம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நாங்க வந்தா இப்படி மாத்திடுவோம், மாத்திட்டு வீடியோ போடுங்க. இந்த ஏஐ வீடியோவில் வரும், க்ளீன் பண்ணும், உடனே அந்த ஏரியா க்ளீன் ஆகும், அந்த இடத்துல பாலம் கட்டுவாங்க, அடியில் தண்ணி போகும், மேலே பஸ்ஸு போகுங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றுங்க. மாற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் வீடியோ போடுங்க. நான் இந்த இடம் இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுப்பா, இப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா ஓகே. அது இந்த ரூட் மாஃபியாவை வச்சு இன்னொன்று கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டில் இப்போ 10 நாளில் கொலை கற்பழிப்பு எதுவுமே நடக்கலையா? நான் பேசக்கூடாது, சரி ஒரு 6 மாதம் ஆகட்டும், அதை பார்ப்போன்னு தான் நீங்க நல்லாட்சி தரீங்கன்னுங்கிற மாதிரியே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியே நீங்க மீடியா பின்பத்தை வச்சே ஆட்சி அமைச்சர்லாம் நினைச்சிடாதீங்க. ஐயா ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தாரு பக்கத்து ஸ்டேட்ல. அவரு, நான் இப்போ துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அவரு ஆட்சிக்கு வராரு நோட்டி ஒரு யங்ஸ்டர் ஒரு சிஎம் ஆகிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஆந்திரா பசங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, வெயிட் பண்ணு மச்சான், அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீ பாரு அப்படின்னாங்க. சரிங்களா? அவருக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்க தூய சக்தி தெரியும், நீங்க உங்க கட்சியை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? சோஃபா அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கா இருக்கட்டும், எங்க கட்சி எஸ்பி வேலுமணிக்கா இருக்கட்டும், சிவி சண்முகம் அண்ணனுக்கா இருக்கட்டும், எதுக்கு சோஃபா போச்சு? ஒருத்தர் சொல்றாரு நாங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணியதான் வந்துருந்துச்சுன்னு. அது எப்படி நீங்க போறதுக்கு முன்னாடியே சோஃபா போகுமா? இந்த சோஃபா அரசியல கொஞ்சம் பேசுங்களேன். விர்ச்சுவல் வாரியர்ஸை விட்டுல எல்லாத்தையும் இந்த சோஃபா அரசியல பேச சொல்லுங்களேன். சார், காவல்துறை உங்க கையில தானே இருக்கு. நீங்க வந்தோட்டே ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணா வேலை முடிஞ்சிச்சு இல்ல? டாஸ்மார்க்ல இனிமேல் காசு வாங்கக்கூடாது. சரி, 10 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபா வாங்குறாங்களே இப்ப. உங்களோட கொள்கை வந்துட்டு பூரண மது விலக்கு தானே. ஒரே சைன் ஒரே ஜியோல முடிச்சு விட்டு போங்க, எல்லா வைன் ஷாப்பை இழுத்து சாத்திட்டு போயிருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாம் என்னென்ன செய்வோங்கிறத சொன்னீங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? எவனுமே தண்ணியை போட்டு பிரச்சனையே பண்ணலையா தமிழ்நாட்டுல? அப்புறம் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வேற இப்ப 2 நாளா புலம்பிட்டு இருக்காரு. அவருக்கு மினிஸ்டர் வேணா நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. யாரு இப்போ ஆட்சியில இருக்கா? நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க. திரும்பவும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணிக்கு போயிடுச்சு. உங்ககிட்ட காங்கிரஸ் வந்துட்டாங்கல்ல, 5 சீட்டு வந்துருச்சு இல்ல? அதுக்கப்புறமும் எப்படி திமுகவும் அதிமுகவும் ஒன்னா கூட்டணி வைக்க முடியும்? கூட்டணி வச்சு எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? சார், நீங்க ரூட் மாஃபியாவை வச்சு அரசியல் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அதுக்குன்னு ஒரேடியா வச்சு பூத்தாதீங்க, இது அவ்வளவுக்கும் நல்லதில்லை. அதாவது பொய்யை மட்டுமே கட்டமைச்சு எப்படி அரசாங்கம் அமைக்கணும் அப்படின்னா, அரசாங்கத்துல வேற எதுவுமே தப்பு பண்ணலையா? வேற எதுவுமே நடக்கலையா? நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், நான் ரெண்டுமே சேர்த்து சொல்றேன். நரேட்டிவ் மட்டும் செட் பண்ணி இதை பார்த்துதான் மக்கள் ஏமாந்துட்டாங்க. இதை பார்த்துதான் மக்கள், நான் எதுவும் சொல்ல முடியல, வேண்டாம், மக்கள் ரொம்ப ஏமாந்துட்டாங்க. இன்னும் 5 வருஷத்துல இந்த தமிழ்நாடு என்ன பாடுபடுதுன்னு பார்ப்போம்.
பார்க்கலாம் சார். இன்னும் 5 வருஷத்துல இந்த தமிழ்நாடு என்ன பாடுபடுதுன்னு பார்ப்போம்.